श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती च कथाम्पती। நீளவந்தின்று விதிவகையால் நினைவொன்றிய நாம் மீளவந்தின்னும் வினைவுடம்பொன்றி விழுந்துழலாது ஆளவந்தார் எனவென்று அருள் தந்தும் வழங்கிய சீர் ஆளவந்தார் அடியோம் படியோமினி அல்வழக்கே. நமசபாய் ஆச்சாரிய பாதுகா என்கிற அமைப்பு மூலமாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு பல தொண்டுகள் நடைபெற்று வருகின்றன. அதில் குறிப்பாக தனுர் மாதத்தின் போது பலவிதமான உபன்யாசங்கள் பகிரப்படுகின்றன. நன்கு கற்றுணர்ந்த வித்வான்களை வைத்துக்கொண்டு இந்த உபன்யாசங்கள்லாம் அந்த சுவாமி ஸ்ரீமான் வீரவல்லி ரகுநாதாச்சாரியா சுவாமி பகிர்ந்துட்டு வரார். அவருடைய ஒரு ஆக்ஞை அடியேனையும் வித்வான்களை வச்சுட்டு ஒரு பக்கம் பண்ணால் கூட அடியேன் மாதிரி இருக்கவாகட்டையும் சில உபன்யாசங்கள் சுவாமி ஸ்வீகரிச்சுக்கிறார். அவருடைய ஒரு பெருந்தன்மை அது. அடியனுக்கு கொடுக்கப்பட்ட டாக்டர் ஸ்ரீராம் ஜெகநாதன் என்று சொல்லப்படக்கூடிய அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஸ்தோத்திர ரத்னம். ஸ்ரீ ஆளவந்தார் அவருடைய சம்ஸ்கிருத ஒன் ஆஃப் தி சம்ஸ்கிருத கிரந்தம். பல கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார். அதில் ஒன்று சம்ஸ்கிருதத்தில் தான் கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார். இருந்தாலும் தமிழில் தனியாக விஞ்ஞாபித்ததுனால சம்ஸ்கிருதம்னு அடியை விஞ்ஞாபித்தேன். இந்த ஸ்தோத்திர ரத்னம்ங்கிறது 65 பத்தியங்கள் கொண்டது. இன்றைய தினம் முதல்ல நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் உபோத்காத்தத்தை பார்த்துடலாம். அடியனுக்கு பெரிய பாக்கியம் இது. நான் பெற்ற பையன், சம்ஸ்கிருதம் வாசித்த பையன் என்னன்னு சொன்னால், யாமுனாச்சாரியருடைய இந்த ரொம்ப அற்புதமான காவியம் இது. 65 பத்தியங்கள், 65 வேர்ஸ்ன்னு சொல்கிறோமோ, பாசுரம்னு தமிழில் சொன்னால் பாசுரம் சொல்லுவோம். அது மாதிரி 65 அந்த பத்தியங்களுடைய இந்த ஸ்தோத்திர ரத்னம், அதற்கு பெயரே என்னன்னு சொன்னால் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஸ்தோத்திரங்களுக்குள் ரத்னமாக விளங்கக்கூடியதுன்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஸ்தோத்திர ரத்னத்தினுடைய அர்த்தத்தை அடியனும் கொஞ்சம் யதாமதி யதாசக்தி கொஞ்சம் சுவைத்து விட்டு அது கேட்கிறவா எத்தனை பேர் கேட்கிறாரோ அவர்களுக்கும் பகிர்வதற்கு ஒரு பெரும் பாக்கியம் அடியனுக்கு. இந்த ஆச்சாரிய பாதுகையினுடைய கிருபை தான் அது. ஸ்வாதயன் நிக சர்வேஷாம் த்ரையந்தார்த்தம் சுதுர்கிரகம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திரஹ தம் வந்தே யாமுனாக்பயம். ஸ்வாதயன் நிக சர்வேஷாம் த்ரையந்தார்த்தம் சுதுர்கிரகம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திரஹ தம் வந்தே யாமுனாக்பயம். இந்த தண்ணியுடைய அர்த்தத்தை முதல்ல பார்த்துடலாம். கொஞ்சம் சம்ஸ்கிருத கொஞ்சம் அடிப்படை ஞானமும் ஏற்படணும்னு அடியன் கொஞ்சம் சம்ஸ்கிருத பதங்களுக்கு அர்த்தம் சொல்லி இந்த உபன்யாசத்தை பகிர்ந்துக்கிறேன். ஒரு அன்வயம் பண்ணால் அந்த ஸ்லோகத்தை அன்வயம் பண்ண தான் அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஸ்தோத்திரத்தில் பதங்கள்லாம் அப்படியே அர்த்தம் கொடுக்குற மாதிரியே இருக்கக்கூடிய வரிசை கிரமத்தில் இருக்காது. அது சந்தஸுக்காக இடம் மாற்றி இருக்கும். அப்போ அர்த்தம் பண்ணச்சு என்ன பண்ணுன்னு கேட்டால் அந்த பதங்களை எல்லாம் ஒரு வினைச்சொல் இருக்கும், கிரியாபதம் இருக்கும். எந்த ஸ்தோத்திரமாக இருந்தாலும் அதை வச்சுண்டு அப்படி இருக்கக்கூடிய மிச்ச ஏனைய சப்தங்களை எல்லாம் அந்த வினைச்சொல்லோடு ஒத்து போகிற மாதிரி ஒரு வரிசையில் திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணி அப்புறம் அர்த்தம் பண்ணால் சௌரியமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்வாதயன் நிக சர்வேஷாம் த்ரையந்தார்த்தம் சுதுர்கிரகம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திரஹ தம் வந்தே யாமுனாக்பயம் இருக்கு இல்லையா. நமக்கு தெரிஞ்ச பதம் இதில் இருக்குது. வந்தே நிறைய ஸ்தோத்திரங்கள் கேட்டிருக்கோம். வந்தேன்னா வணங்குகின்றேன்னு அர்த்தம். யார் வணங்குகின்றார், எப்படிப்பட்டவரை வணங்குகின்றார்னு அந்த கேள்விகள் கேட்டோம்னா அதுக்கு பதில் தான் மீதம் இருக்கக்கூடிய பதங்கள் தான். யஹ யோகீந்திரஹ சுதுர்கிரகம் த்ரையந்தார்த்தம் இஹ சர்வேஷாம் ஸ்வாதயன்னு ஸ்தோத்ரயாமாச தம் யாமுனாக்பயம் வந்தே. தம் யாமுனாக்பயம் வந்தே.
யாமுனாஹ் பயம்னா யாமுனன் என்று அழைக்கப்படக்கூடிய யமுனை துறைவன் சொல்கிறோமா இல்லையா என்று அழைக்கப்படக்கூடிய முனியை வணங்குகின்றேன்னு சொன்னதுனாலேயே நான் ஆயிடுது. யார் அனுசந்தானம் பண்ணுறாலோ எழுதினவா இல்லாமல் யார் அனுசந்தானம் பண்ணுறாலோ அவளுக்கு அது அன்வைக்கும். அவரை வணங்குகின்றேன். தம் அப்படின்னு சொன்னதுனால அப்படிப்பட்டன்னு அர்த்தமாக இருக்கும். தம்ன்ற அவரைன்னு சொன்னால் உடனே அதுக்கு ஒரு ஆகாங்ஷா வரும். எவர் யாரை சொல்கிறார், எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஒரு ஆகாங்ஷா வரும். ஆகாங்ஷானா ஒரு எதிர்பார்ப்பு. அப்போ அவரை பற்றி ஏனைய இதெல்லாம் பார்க்கலாம். யஹ எவர் யோகீந்திரஹ யோகிகளுக்குள் சிறந்தவராக இருந்து கொண்டு சுதுர்கிரகம் கிரகம்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளக்கூடியதுன்னு அர்த்தம். அதாவது ஸ்வீகரிக்கக்கூடியது கிரகம்னு சொன்னால் கிரக. துர்கிரகம்னு சொன்னால் எடுத்துக்கொள்வது ரொம்ப கஷ்டம்னு அர்த்தம். ஸ்வீகரிக்கிறது ரொம்ப கஷ்டம், நாமளாக போய் எடுத்துக்க முடியாது. சுதுர் கிரகம் ரொம்ப சோபனம், அதாவது சூன்ற இந்த சொல் வந்து இன்னும் எழுத்து வந்து இன்னும் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ எதையோ ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறதுன்னு அந்த ஸ்லோகம் ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னதுன்னு கேட்டால் திரையந்தார்த்தம். திரையந்தம், திரையினா வேதத்துக்கு பெயர், அந்தம்னா வேதத்தினுடைய முடிவில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இல்லை வேதத்தினுடைய சிரஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம், சிரோபாகம் வச்சுக்கலாம். அது உபனிஷத்து. இந்த உபனிஷத்துக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கஷ்டம். நாமளாக போய் ஏதோ கொஞ்சம் சம்ஸ்கிருதம் வாசிச்சிட்டோம் அப்படின்னு இல்லை ஒரு புஸ்தக கடையில் போய் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வாங்கி உபநிஷத்தினுடைய அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சிடலான்னா மண்டை காஞ்சி போயிடும். ஒரு வாக்கியங்களும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு கிடக்கும். சிலதெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு பிரம்மன்னு சப்தம் இருக்குது. இந்த பிரம்ம சப்தமானது அது படாத பாடுபடுறது. ஏன் அப்படின்னா அதை கணாம்னான்னு எல்லோரும் வியாக்கியானம் பண்ணிடுறாங்க. ஸோ அது அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பிரம்ம சப்தத்தை வியாக்கியானம் பண்ணணும்னு பாஷ்யக்காரர் காமிக்கிறார். அது விட்டுட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஆத்மா இருக்க வச்சுக்கோங்க. கீதையிலே ஒரு ஸ்லோகம் இருக்குது, ஆத்மனா ஆத்மானம், இந்த மாதிரி இப்போ போய் உத்தரேத் ஆத்மனா ஆத்மானம்னு ஆத்மனா இப்படி வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் ஆத்மான்னு இங்கிலீஷில் வச்சுட்டு லிஃப்ட் த ஆத்மா பை ஆத்மா பிகாஸ் ஆத்மா இஸ் ஃப்ரெண்ட் டு ஆத்மா, இப்படி எல்லாம் ஆத்மானா என்ன ஒன்றுமே புரியாது. அதனால் வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். ஆனால் அப்படிப்பட்ட சுதுர்லபமாக இருக்கக்கூடிய இந்த வேதாந்த அர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த அர்த்தத்தை எல்லாம் இகனா இந்த ஸ்தோத்திர ரத்னத்தில் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்தோத்திர ரத்னம் என்று வழங்கப்படும் காவியத்தில் சர்வேஷாம் எல்லாருக்கும் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுட்டு ஒருத்தர் உபன்யாசம் பண்ணால் அதை கேட்டாலே அவர்களுக்கு அந்த சுவையானது கிடைத்துவிடும், அந்த ரசமானது கிடைத்துவிடும். சர்வேஷாம் ஸ்வாதயன் அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம்னா தானும் ரசித்து அவர் அத்தனை அனுபவித்து அந்த அனுபவத்தை ஸ்தோத்திரயாமாச தானும் ஸ்வாதயன்னா அனுபவிக்க வைத்து தானும் அனுபவித்து பிறரையும் அனுபவிக்குமாறு ஸ்தோத்திரயாமாச யோகீந்திர அவ்வாறு ஒரு ஸ்துதி பண்ணாரே, ஒரு இந்த ஸ்தோத்திரத்தை செய்தாரே. ஸ்தோத்திரயாமாசனா அது கடந்த காலத்தை குறிக்கிறது. அப்படிப்பட்ட தம் யாமுனாஹ் பயம் வந்தே, யாமுனர் என்று வழங்கப்படக்கூடிய அந்த யோகீந்திரரை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு. ரெண்டாவது நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ அப்படின்னு பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையான ஒரு இது மாதிரி இருக்குது. மூணே பதம்தான், நமஹ நமஹ யாமுனாய யாமுனாய நமஹ நமஹ, மறுபடியும் நமஹ நமஹ யாமுனாய யாமுனாய நமஹ நமஹ. ஆனால் அதுக்கு அர்த்தம் நம்ம சொல்லணும் இல்லையா. ஒரு இது மாதிரி ஒரே பதத்தை கொண்டு போட்டாலும் அதுக்கு அர்த்தம் இருக்குது, ஒரே அர்த்தத்தை சொல்ல முடியாது இல்லையா. அதனால் நிறைய நமசப்தம் இருக்குது. இதில் பார்த்தோம்னா மொத்தம் 8 வருது. அதில் ஒவ்வொருத்துக்கும் 5 இதுக்கு என்னன்னு சொன்னால், அதில் வந்து மனசாலையும் வாக்காலையும் உடம்பு இல்லை நமஸ்காரம் பண்ணுறோம் யாமுன முனிக்கு. அதற்கு பிறகு 3 உபாய நமஸ்காரம் அதை குறிக்கிறது. அப்புறம் யாமுனாச்சாரியரை பரமபதத்தில் இப்போ இருக்கார் இல்லையா, அப்படிப்பட்ட யாமுனாச்சாரியர் அவர் மோட்சம் வாங்கி அங்கே போயிட்டார். இந்த பிரபத்தியினுடைய பலன்களை எல்லாம் நாமும் அடையுமாறு செய்தார் இல்லையா, அதற்காக நமஸ்காரம். அதற்கு பிறகு இந்த பிரபத்தியினுடைய பலன் இருக்கு இல்லையா, அது நமக்கு அல்ல, அது அந்த சேஷிக்காக
அவனுக்கு அது அவனுடையது அப்படின்னு சொல்லி நமகான்னு விடுறோமா. அப்படி இந்த பத்தியத்துக்கு அர்த்தம் பண்ணுறா ஆச்சாரியர்கள்லாம். இப்போ 65 பத்தியங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த 65 பத்தியங்களில் ஒரு குயிக்காக ஒரு சம்மரி சொல்லணுன்னா எப்படி சொல்லலாம்னு கேட்டால், சுவாமி தேசிகன் வந்து ஸ்தோத்திர ரத்னத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதை வைத்துக்கொண்டு பார்த்தோம்னா முதல் 5 ஸ்லோகங்களில் அவர் ஆச்சாரிய வந்தனம் பண்ணுறார். ஆச்சாரியானாம் அசவுன்னு ஒரு சிஷ்யனுக்கு என்ன கடமைன்னா குரும் பிரகாஷி தீமான் அப்படின்னு இருக்கு. அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இதுக்கு உபனிஷத்துலலாம் பல பிரமாணங்கள் இருக்குது. சுவாமி தேசிகன் வந்து அத்தனை பிரமாணத்தையும் எடுத்து காட்டுறார். அதை முதல் அந்த பத்தியத்தினுடைய வியாக்கியானத்தில் அதை நாம் பார்க்கலாம். முதல் 5 ஸ்லோகங்களில் ஆச்சாரிய பரம்பரைக்கு குறிப்பாக தன்னுடைய பிதாமகர் ரங்கநாத முனி ஏன் இவருடைய சொந்த ஆச்சாரியரை முதல்ல ஏன் இவர் குறிப்பிடலைன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் சமாதானம் கொடுக்குறார் சுவாமி தேசிகன். ஆச்சாரியனுடைய ஆச்சாரியனை புகழ்ந்தோம்னா, அவரை துதி பண்ணோம்னா இயல்பாகவே நம்முடைய ஆச்சாரியருக்கும் அவருடைய அந்த சொரூப ஞானத்தை பெற்றவர் இல்லையா, அதனால் அவர் இன்னும் மகிழ்ச்சி அவருக்கு ஏற்படும். அதனால் தன்னுடைய பிராச்சாரியரை அவர் வணங்குகின்றார் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு 5 பேருக்கு நமஸ்காரம் பண்ணுறார். அப்புறம் 6வது பத்தியிலேருந்து ஸ்தோத்திரமானது முறையாக தொடங்குகின்றது. பகவானுடைய பரத்வத்தை முதல்ல சாதிக்கிறார். 7வது ஸ்லோகத்தில் பகவானுடைய பரத்வம், உடனே பகவானுடைய சௌலபியம். ஏன்னா பரத்வம் மட்டும் இருந்தால் நம்ம போய் அவனை அண்ட முடியாது, அதனால் உடனே சௌலபியம் அதை 8, 9 பத்தியங்களை காண்பிக்கிறார். அப்புறம் நாராயணன்ற சப்தம் இருக்கணும், அதனுடைய அர்த்தம் அதை வந்து 10லேருந்து 21 பத்தியங்களுக்குள்ள அதை பற்றிய விசாரங்களை எல்லாம் அழகாக நமக்கு சாதிக்கின்றார். அப்புறம் பிரபத்தியை அனுஷ்டிக்கின்றார் 22. அப்புறம் 23லேருந்து 27 தன்னுடைய அந்த பிரபத்தி பண்ணதுக்கு தனக்கு உண்டான அந்த அருகத்தை இருக்குன்னா அதை பற்றிய ஒரு விசாரம், அதிகாரத்தை பற்றிய விசாரம். அப்புறம் இந்த பிரபத்தின்றது சிறிய விஷயமா இருந்தால் கூட அது எப்படி டிஸ்ப்ரப்போர்ஷனேட் சொல்லுவாள் இங்கிலீஷில், சிறியதாக இருந்தால் கூட அது ஒரு எண்ணிலடங்காத ஒரு பலன் நமக்கு கொடுக்கறது. அதை பற்றி 28, 29. அப்புறம் துவய மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த துவய மந்திரத்தினுடைய உத்தரகாண்டம் ஸ்ரீமதே நாராயணாய நமகன் இருக்கும், அதனுடைய ஒரு விரிவு, அதுதான் பிரபத்தியினுடைய பலன். முதல்ல ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தின்றது நாம் பகவான் உபாயமாக இருக்கின்றான், அவனை நாம் என்ன பண்ணுறோம், பற்றுகின்றோம், போய் அவன் திருவடியை பற்றுகின்றோம் உபாயமாக. பிறகு என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் அவன் திருவடியை தான் பற்ற போகிறோம். ஆனால் அங்கே போய் அவனை ஒரு அன்லிமிட்டெட் ஆக்சஸ் நமக்கு கிடைக்கிறது. இங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு லிமிட்டட் ஆக்சஸ் இருக்குது. அவன் யார், நமக்கு மோட்சம் கொடுப்பானா மாட்டானா, யார் கொடுத்துருக்கான், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போய் சரணாகதி பண்ணுறோம். பிறகு மோட்சம் அடைந்த பிறகு we will be able to witness the பரமாத்மா in his full glory அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். அதையெல்லாம் 30லேருந்து 46 விவரிக்கின்றார். அதற்கு பிறகு உடனே ஒரு இது வந்துடுது 47 ஸ்லோகத்தில். நம்ம ஒரு நிர்வேதம், அடடா நம்ம வந்து இப்படி இதெல்லாம் விட்டுட்டோமே, தன்னால் பழுதே போயின நாட்கள்ன்ற மாதிரி இதெல்லாம் விட்டுட்டோமேன்னு ஒரு நிர்வேதப்படுறார். அப்புறம் மகாவிஸ்வாசத்தை பற்றி 48லேருந்து 51 மகாவிஸ்வாசத்தை பற்றி பிரஸ்தாபிக்கின்றார். 52லேருந்து 53 மறுபடியும் பரசமர்ப்பணத்தை பற்றி ஒரு விசாரம், 5 அங்கங்களுடைய பிரபத்தியை பற்றி விசாரம். 54லேருந்து 57 வந்து பகவானிடத்தில் நம்ம பிரார்த்திக்கணும். பிரபத்தி செய்த பிறகு நாம் எப்படி இருக்கணும்னு ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்திதி அது. சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்தை சாரத்தில் சாதிக்கிறார். ஸ்வரூபத்தை நம்ம ஸ்வரூபத்தில் நிஷ்டையோடு இருக்கணும். அது மாதிரி அதையெல்லாம் 54, 57 ஸ்லோகங்களுக்குள்ளே அதையெல்லாம் குறிப்பிட்டு காட்டுகின்றார். அதற்கு பிறகு பகவானுடைய காருண்யம், அவன் எப்படியெல்லாம் நமக்கு பந்துவாக இருக்கான், இதெல்லாம் வந்து 58லேருந்து 63 இதில் காட்டுறார். அப்புறம் பகவானுக்கு இந்த சரணாகத ரக்ஷணம்ன்றது ஒரு விரதமாக வச்சுட்டுருக்கான். அந்த விரதத்தை பகவானுக்கு ஞாபகப்படுத்துகிறார். தன்னையும் ரட்சிக்க வேண்டும், தன்னை ரட்சித்தால்தான் அவனுடைய விரதம் அல்லது சங்கல்பமானது பூர்த்தியாகும்ன்றதை நினைவுபடுத்துகிறார். அதற்கு பிறகு கடைசியாக எனக்காக இல்லாட்டி கூட அடியனுடைய ஆச்சாரியனான தாத்தாவான நாதமுனியை முன்னிட்டு எமக்கு இந்த பிரபத்தியை நீர் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு நைச்சார சிந்தாமணி சாதிக்கிறார்.
நைச்சியத்தை அனுசந்தானம் பண்ணுறார். ஆக மொத்தம் 65 பத்தியங்கள். சதுஸ்லோக்கின்னு பிராட்டியை பற்றி 4 அற்புதமான ஸ்லோகங்கள். அதை முடிச்சின உடனே இது பிரபத்தியை பற்றியும் பகவானை பற்றியும் இந்த ஸ்லோகம், இந்த ஸ்தோத்திர ரத்னம்ங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு பத்தியம். இது அடியனுடைய மத்தியை தான் நொந்துக்கிறேன். நிறைய விஷயங்கள் நல்லா பகிர்ந்துக்கலாம். அதை பற்றி அடியனுக்கு இருக்கிறதோ ரொம்ப அடிப்படையான ஒரு அறிவு. அதில் என்ன இருக்கோ அதை அடியன் விஞ்ஞாபிக்கிறேன். அதை பெரியவாள்லாம் கேட்டுட்டு அதில் ஏதாவது ஒரு சத்தான விஷயம் இருந்தால் அது அடியனுடைய ஆச்சாரியர்கள் அடியனுக்கு சிக்ஷித்தது. குறிப்பாக ஸ்ரீமடத்தில் ஸ்ரீகாரியமாவும் பிரதான ஆராதகராகவும் இருக்கக்கூடிய தேவனாவரலாக சுவாமி பருத்திப்பட்டு வங்கிபுரம், அந்த சுவாமியினுடைய அனுகிரகம். தோஷங்கள் இருந்தால் அடியனுடையது, தோஷங்கள் இருந்தால் அது அடியனுடையது அப்படின்றத தெரிவிச்சுட்டு இந்த முதல் உபோத்காதத்தை பூர்த்தி செய்து கொள்கின்றேன். அடுத்த இதில் நம்ம தொடர்ந்து ஒன்று ரெண்டு பற்றியமாக பார்த்துட்டு வரலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.